Malavika, and this is our movie Cuckoo. Cuckoo is basically a love story of two blind people. I've been repeatedly saying this word, and there are no other words to explain this because that is precisely what it is. And it is a very cheerful story, and it portrays a very different perspective of the blind life. And I'm so happy that I took up this movie. And about my character, my character's name is Swatantra Kodi, and she's very confident and she knows what she wants. Very egoistic, middle class, simple Tamilian girl. But she's not this pavam girl. She's very strong and all, and she aspires to be a teacher. The music has come out so well. Everything about us has touched me, and I'm just at times speechless. What do I say about the music? You actually need to hear it, and I'm sure every one of you are going to like it. எல்லாருக்கும் வணக்கம். நான் தினேஷ் பேசுகிறேன். அட்டகதிக்கு அப்புறம் பண்ணுற ரிலீஸ் ஆகிற படம் குக்கு. எனக்கு ராஜமுருகன் சார் வந்து அவ்வளோ கொண்டாட்டமான ஒரு ஆள். உள்ளுக்குள்ள அவ்வளோ ஜாலியாக இந்த ஃபிலிமோட அவுட்புட்டை தெரியும். அது இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் யார் பார்த்தாலும் அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இவரோட ஆட்டிடியூட் என்னோ அதே தான் என் கூட ஃப்ரெண்டாக நடித்த இளங்கோ. அவங்கள ஒரிஜினலாகவே ஐசைடு இது இல்லை அவங்களுக்கு. லைஃப் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டோம் இல்லை வேறு மாதிரி எதுவும் இல்லை. ராஜா சார் படத்தில் வந்து ராஜா சார் பயங்கரமாக கொண்டாடி இருப்போம். இந்த படமே வந்து ராஜா சார் அப்படின்னா எனக்கு அது பயங்கர சந்தோஷம். ஏன்னா பர்சனலாக வந்து நம்ம தெரியாது இப்போ வரைக்கும் பாடுவோமா பாட மாட்டோமான்னு. படத்தில் வந்து பாடுற மாதிரி இருக்கும். அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ராஜா சார் சாங்ஸ் அந்த நிலாவை தான் கையில் பிடிச்சேன். இதெல்லாம் நம்ம கேட்கும் போதே இருக்கும். அதை நம்ம பாடுற மாதிரி வச்சுட்டு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் என்ஜாய் பண்ணேன். அதை சாங்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். என் பேர் லக்ஷ்மி, நான் பாண்டிச்சேரி. இந்த படத்தோட டைரக்டர் ராஜமுருகன் சாருக்கு நான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் வந்து ஒரு மதுரை மொழி பேசுகிற ஒரு பொண்ணாக நடிச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா டீம் ஓனர் மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. காமெடி, சீரியஸான ஒரு கேரக்டர் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லோரும் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். குக்கு இந்த படம் குக்கு அப்படிங்கிற டைட்டிலுக்கான காரணம் குயிலோட சப்தம். அது ஒரு பார்வையில்லாத மாற்றுத்திறனாளிகள் 2 பேருக்குள்ளே வர்ற காதலை பேசுகிற படம் இது. அவங்களுடைய உலகமே சப்தங்களால் நிறைஞ்சிருக்கிறது தான். அதில் காதலை குறிக்கிற ஒரு சப்தம் குயில் சத்தம். எப்போவுமே நம்ம எங்கேருந்தோ ஒரு குயில் சத்தம் போட்டு போவோம். திடீர்னு நம்மளை வேறு ஒரு மூடுக்கு அதை கொண்டு போய்டும், ஒரு நிம்மதியை உருவாக்கும். இந்த படத்துடைய கதை நாயகன் தினேஷ் ஏற்கனவே அட்டகத்தி பண்ணவன். இந்த படம் அவனுடைய ஒரு ஒரு இன்னொரு அவனை வந்து ரொம்ப ஒரு யதார்த்த நடிப்பு அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வர்ற ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கான், நிறைய உழைச்சிருக்கான். முதல் படத்துலேயே அவனுக்கு இருந்த அந்த அவன் மேலே இருந்த மரியாதையை இந்த படம் இன்னும் அதிகரிக்க செய்யும் நம்புகிறேன். அதுக்கு காரணம் அவனோட உழைப்பு தான். அதே மாதிரி மாளவிகா வழக்கு என் படத்துடைய மலையாள வெர்ஷன் பிளாக் பட்டர்ஃப்ளைல நடித்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் இந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக இருந்தது. ஏன்னா இது ஒரு சினிமாவாக கிடையாது, இந்த ஷூட்டிங் எல்லாமே இது ஒரு லைஃபாக அதுக்கான விஷயமா, அது சுதந்திர கொடி அப்படிங்கிற அந்த பாத்திரமாகவே அது வரணும். அதுக்கான எல்லா விஷயங்களையும் அந்த பெரம்பூர் ட்ரெயின், மூர் மார்க்கெட்டு, பிரசிடென்சி காலேஜ், இப்படி இதுக்குள்ளெல்லாம் சுற்றி அந்த பொண்ணு ரொம்ப நாள் இவங்களோட பழகி ஒரு பெரிய ஒர்க் ஷாப் பண்ணி அப்படி தான் நடிச்சிருக்கு. இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் சந்தோஷ் நாராயணன். அவருக்கும் ஒரு தமிழ் உணர்வுகள் உள்ள ரொம்ப எமோஷ்னலான ரொம்ப அழகான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு சந்தோஷ் நாராயணன். நிச்சயமாக அவருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஆல்பம். இது லிரிக்ஸ் யுகபாரதி அண்ணன். 5 பாடல்லையுமே நிறைய விஷயங்கள், நிறைய அழகுணர்ச்சிகளை சொல்லியிருக்காரு. எடிட்டர் சண்முகம் மேலுசாமி, அவருக்கு இது முதல் படம். கேமரா PK வர்மா, அவருடைய உழைப்பு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பில்லர். அவர் வந்து ஒரு இடத்துல, ஏன்னா லைவ் லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப அங்கே போய் ஷூட் பண்ணணும், ரொம்ப நிறைய சிரமங்களோட ஒர்க் பண்ணோம். அதை ரொம்ப அழகாக ரொம்ப டெடிக்கேஷனாக கொண்டு வந்திருக்காரு. கலை ராமலிங்கம் ஆர்ட் டைரக்டர். அதுவும் ரொம்ப ஒரு சின்ன நுணுக்கங்கள் இருக்குது இந்த படம் முழுக்க. அதுக்கு ஆர்ட் டைரக்டர் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காரு.